ஹாப்பி மார்னிங் ஆல். இது Thursday மார்னிங் எடுத்த வீடியோ தான். அதான்ட்டு அந்த நாளும் வந்துருச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கேரளா கிளம்ப வேண்டிய நாள் வந்தாச்சு. மெயினாக எனக்கு வந்து குழம்பு மிளகுடியும் கறி மிளகுடியும் வேணும். அது வந்து கேரளாவில் கிடைக்காது. இங்கேயுமே கடைகளில் வாங்கவே மாட்டோம். ஒரு 6 மாதத்துக்கு வீட்டுக்கு தேவையானது நானும் அம்மாவுமே அரைச்சி வச்சுக்குவோம். அது போட்டால் மட்டும்தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். எங்கள் வீட்டில் மட்டும் கிடையாது, எங்கள் சைடு எல்லாருமே இப்படி தான். நாங்கள் மிளகுடி அப்படின்னு சொல்கிறது அந்த கறி மசாலா குழம்பு மசாலான்னு சொல்கிறோம்ல, அதே தான். நீங்கள் என்ன காய்கறி வத்த குழம்பு எது வச்சாலும் வீட்டில் அரைச்ச அந்த குழம்பு மிளகுடி கொஞ்சம் போட்டுட்டு ஒரு ஃப்ளேவருக்காக மட்டும் சக்தி ஆச்சியில் கிடைக்குது இல்லையா சாம்பார் தூள், அது போட்டு வச்சிங்கன்னா போதும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி தான் நான்வெஜ் ப்ரொசீஜர் இருக்கும். என்ன சிக்கன் ஆகட்டும் மட்டன் ஆகட்டும் எது செஞ்சாலும் வீட்டில் அரைக்கிற கறி மசாலா தூள் நிறைய போட்டுட்டு கொஞ்சோண்டு மட்டும் ஆச்சியில் கிடைக்கிற சிக்கன் மசாலா போட்டு செஞ்சு பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு. அதே மெத்தடு தான் இப்போ வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். எக்ஸ்ட்ரா நிறைய மசாலா போட்டு வைக்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. மெயின் வந்து இந்த மாதிரி வீட்டில் அரைச்ச மிளகுடி இருக்கணும். அது இருந்தால் மட்டும்தான் கிச்சனே ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும். கறி மிளகுடி கரெக்டாக 2 கிலோவும் குழம்பு மிளகுடி 2 கிலோ சம்திங்குமே ஆச்சு. ஒரு 6 மாதத்துக்கு எனக்கும் அம்மாவுக்கும் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் வேணும்னா அரைச்சிக்கலாம் அப்படின்ட்டு முடிச்சாச்சு. எல்லாம் அரைச்சிட்டு வீட்டுக்கு வந்தால் வீட்டில் வந்து மட்டன் குழம்புக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் அரைச்சிட்டு வந்த கறி மிளகுடி போட்டு மட்டன் குழம்பு வச்சு விருந்து மாதிரி வச்சு எங்களை நாளைக்கு தாட்டி விட்றாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்பாடா 2 மாதம் பயங்கர சேட்டை பண்ணிவிட்டு இப்போ கிளம்புறாங்களே அப்படின்னு இருக்கும். தேங்க்யூ.